பார்த்தீங்கன்னா சரியான சேட் நியூஸு. கீழே வந்ததில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பெண்ட் ஆயிடுச்சுங்க. நான் தான் சொன்னேனே ஆவா செஞ்சுன்னு. குட் மார்னிங் கைஸ். ஹோட்டல் ஹானிஸ் ரெசார்ட்லேருந்து கிளம்புறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை. வண்டியை பல கழுவி வச்சா நம்மளுக்கு கட்டம் சரியில்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம். அப்துல் ரஹ்மான் ரஹீம் இன்ஷா அல்லாஹ். ஹலோ பாடிஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் பாடி. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ ப்ரொமோட் ஆகும் அண்ட் கொஞ்சம் வியூஸ் அதிகமாகும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டே 9 ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் நார்த் ஈஸ்ட் ரைடில் இருக்கோம். ஸோ நம்மளோட 2 சர்க்கிட்டை முடிச்சிட்டோம், தவாங் அண்ட் ஜீரோ வேலி. இப்போ நம்ம ஜீரோ வேலி தான் இருக்கோம். இப்போ நம்மளோட 3rd அண்ட் ஃபைனல் சர்க்கிட் போயிட்டு இருக்கோம், அதாவது மெச்சுக்கா. என்னோடய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 420 கிலோமீட்டர். நம்ம ஜீரோலேருந்து கிளம்பி வயா பாசிகாட் ஆலோவில் போய் முடிக்கலாங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். ஆனால் ரீச் ஆகுமா ஆக மாட்டோமா அதுதான் கேள்வி. அதை நீங்கள் இந்த வீடியோ கடைசியில் பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஃபன்னாக இருக்க போகுது. ஜீரோலேருந்து ஆலோ போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து வயா தார்போர்ஜோ. ஓகே, அது வந்து ஜஸ்ட் 300 கிலோமீட்டர் தான் கைஸ். ஆனால் 12 hours ஆகும் காட்டுது கூகுள் மேப்ஸு. அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த ரைடில் இப்போ தான் புதுசாக ரோடு போட்டுருக்காங்க, நிறையா மவுண்டன்ஸ்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரோடு கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்கும். ஆனால் ஜஸ்ட் 300 கிலோமீட்டர் தான். ஆனால் இது வந்து இன்னொரு ரூட்டு. இது வந்து எப்படின்னா லக்மிபூர்லேருந்து பாஷிகாட்லேருந்து ஆலோ. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா, 420 கிலோமீட்டர் ஆலோ ஜீரோலேருந்து ஆலோ. ஆனால் இது வந்து ஒரு நல்ல ரோடு. பாருங்களேன் ரோடு எப்படி இருக்குன்னு. நடுவில் மட்டும் ஒரு 2-3 பேட்ச் மட்டும் கொஞ்சம் மோசமாக வரும், அதை தவிர ஃபுல்லாகவே நல்ல ரோடு. பாருங்களேன் அந்த வழியாக இறங்கி போகணுங்க. Gotta focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. Push and pull and repel any hate, go create what you want, feel compelled, yeah. And once you finally get a taste of the race, you'll never look back once you felt that. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆம்லேட்டு அண்ட் அப்புறம் ஒரு டீ. மேகி பண்ணின்னு இருக்காங்க, அது நம்மளுக்கு இல்லை, சும்மா காட்டினேன். பாருங்க நம்ம சிங்கக்குட்டி வந்துருச்சு. ஜாஸ்தி இல்லைங்க, 10 minutes தான் டிஃப்ரென்ஸு, பெருசாக இல்லை. ஸோ ஒரு ஆம்லேட்டை சாப்பிட்டு எனர்ஜியை ஏற்றிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். தமிழ் तो आती नहीं है, इंग्लिश में ऑप्शन नहीं है आपके पास. Rahul, how does it feel? Man, we are next to a river, eating boiled eggs. Very sunny morning, so pleasant. There is road cutting which is happening there, because of which we are delayed by 4 hours. So yeah, it feels amazing. guys பார்த்தீங்கன்னா சரியான சேட் நியூஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேலே நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஏறணும், ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் ட்ரெயிலு. வரும்போது அந்த வழியாக தான் வந்தோம் நைட் டைமில். இப்போ என்னென்னா அங்கே ஏதோ ஒரு மலையை உடச்சி கட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாம், அதனால் ஃபுல் ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. 12 o'clock வரைக்கும் க்ளோஸ் தான். பாருங்கள், நம்ம ஒரு பிளான் பண்ணி பயங்கரமாக பிளான் பண்ணி நீங்கள் 400 கிலோமீட்டர் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டு வந்தால் இங்கே வேறு பிளானாக இருக்குது. ஸோ ஆலோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிளான் பி என்ன யோசிக்கிறோன்னா, பாஷிகாட் போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். பாஷிகாட்டு அப்புறம் நாளைக்கு வந்து அங்கேருந்து டேரெக்டாக மெச்சுக்கா போயிடலாம். நாளைக்கு நம்ம மெச்சுக்கா போகிறது உறுதி, ஆனால் இன்றைக்கி எங்கே போகிறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ இன்றைக்கி பாஷிகாட் 12. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:30 தான் ஆகுது டைமு. 12 வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணணும். ஸோ பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது, வாங்க அங்கே போயிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே ஏறி போகலாம்.
ட்ரோன் ஷாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே எடுத்தோம்னா பாயா லிங்சோ. தேங்க்யூ. வாங்க மறுபடியும் ஹோட்டல் போயிட்டு என்ன பிளான் பண்ணுறோன்னா லஞ்சு சொல்லிட்டோம் ஆல்ரெடி அவங்ககிட்ட. போய் கடையில் போய் சிக்கனை வாங்கின்னு வந்து எங்களுக்கு செஞ்சு கொடு அப்படின்ட்டோம். அவனும் போயிருக்கான் வாங்கினதுக்கு. ஸோ லஞ்சை எங்கேயோ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு அதோ ஒரேடியாக அப்படியே 300 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி தான். இல்லை நான் என்ன சொன்னேன் காய்ஸ், என்ன சொன்னேன், நீங்கள் பாட்டு வேறு யாரும் நினச்சிக்க போகிறீங்க. வாங்க அங்கே போகலாம். எங்ககிட்ட எவ்வளோ டைம் இருக்குன்னா பார்த்தீங்களா, நெயில் கட்டிங்லாம் போயின்ட்டுருக்கு. அம்பூட்டு டைம் இருக்குது. அவர் பைக்ஸ். மேலே போயிட்டுருக்கோம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோடு இந்த மாதிரி தான், 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி. ஆக்சுவலி நாங்கள் அன்றைக்கே வந்தோம், ரிட்டர்னும் இந்த வழியாக தான் வந்தோம். அப்போ எங்கள் லக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகிற டைமில் வந்திருக்கோம். யாருமே சொல்லலைங்க இந்த மாதிரி 12 மணிக்கு க்ளோஸ் ஆகும் இந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னு. சே, யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தால் கூட நாங்கள் எங்களை கரெக்ட் பண்ணிப்போம். என்னன்னு தெரில, வண்டி கொஞ்சம் தான் வருது, எல்லாம் மாட்டின்னு இருக்கோ. போய் திருப்பி அந்த க்ரௌடில் மாட்டினு நினைக்கிறேன். டஸ்ட்டு ஓவராக இருக்குங்க, அதுதான் ஒரு பயம். பாருங்க காசு எவ்வளோ டிராஃபிக்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன், இன்னொரு 8 கிலோமீட்டர் போனோம். சா, என்னோட டே பார்த்தீங்கன்னா அருமையான டே இல்லை. நோ வரிஸ் காய்ஸ். என் பார்ட்னர் மட்டும் வச்சுங்களேன், அடிச்சுன்னு போயிட்டு நேரம் ஆளுவில் போய் நிப்பாட்டுருவோம் வண்டியை. ஆனால் அவர் என்னன்னா கூகுள் மேப் 6 மணி நேரம்னா அதில் லஞ்சு டீ பிரேக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 மணி நேரமாக ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாரு அவர். 10 மணி நேரம்ப்பா, 6 மணி நேரம் கூகுள் சொல்லுது அப்படின்ட்டு. சரிங்க ஐயா அப்படின்றது, வேறு பதில் பேச்சே கிடையாது. ஒரு இடத்துல நிற்கலான்னு காலை வச்சேன், கால் எட்டல, டம்முன்னு வண்டி கீழே போட்டேன். ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப டீப்பாக இருந்தது, லெஃப்ட் சைடில் கால் வைக்க முடியல. கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பெண்ட் ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப கிட்ட இருக்குது, இப்போ ரொம்ப இது நார்மலாக இருக்குது. தெரியுதான்னு தெரில, இந்த இடம் பெண்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் ஓட்டணும். மோஸ்ட்லி கவுஹாட்டி போனால் ஹேண்டில் பாரை சேஞ்ச் பண்ணணும் கைஸ். சே பாருங்கள், இதெல்லாம் உடஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வேர்த்து ஊற்றுதுங்க மூஞ்சில், அப்படியே ஃபுல்லாக வேர்வேன். அண்ட் வண்டி ஓட்ட முடியல கைஸ், ஹேண்டில் ரொம்ப பெண்டாக இருக்குது. இந்த கை பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு அந்த ஆட்டோலாம் ஓட்டுவோம்லாம் கிராஸாக இருக்கிற மாதிரி. இதை வச்சு எப்படி ஒரு 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுமே. மெச்சுக்கா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வேணால் கவுஹாட்டி வழியாக வரும்போது வேணால் ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். நம்மளுக்கு தெரிலங்க, யாரோ ஒருத்தங்க செய்கன்னு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த ட்ரிப்பில். என்னன்னே புரியல. இன்றைக்கி தான் பார்த்து மொதல் நாள் காலையில் சீக்கிரமாக கிளம்புனோம். ஒரு 7:45 கிளம்பி ஒரு 8:30 மணிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் பண்ணுறோம் 45 மினிட்ஸில். பெரிய விஷயம், ஏன்னா இந்த ட்ரிப்பில் பெரிய விஷயந்தான். சரி ரைட்டுன்னு பார்த்தா ஒரு 3.5 மணி நேரம் வச்சு செஞ்சாங்க நம்மளை. சரி ரைட்டு போனால் போயிட்டு போகுது, இதுக்கப்புறம் ஓட்டலான்னு போயிட்டு மேலே போய் நின்றுருந்தேன் காய்ஸ். ஆக்சுவலி சரி இந்த பக்கம் கால் வைக்கலாம் கொஞ்சம் அப்படின்ட்டு வச்சேன். பாருங்கள் அது மண் எனக்கு தெரியல, ரொம்ப டீப்பு வேறு. லைட்டாக வஞ்சி சாஞ்சது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படியே விட்டேன். கீழே போய் கரெக்டாக ஹேண்டில் பார் போய் இடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேண்டில் பார் பெண்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இந்த முட்டி பார்த்திங்கன்னா தூரமாக இருக்குது, இந்த ரைட் சைடு முட்டி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது. எப்படிலாம் நம்மளை வச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா? சரி ஓகே, அதை விடுங்க. முன்னாடி வியூ நல்லாயிருக்கு. அண்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா லிச்சிங்கிற ஊர் வந்து ஒரு 14 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அண்ட் லக்கிம்பூர் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வழியாக நம்ம பாஷிகாட் போயிடுவோம். வாட் அ பியூட்டிஃபுல் வியூ. அண்ட் பாஷிகாட்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அரௌண்ட் 24 டிகிரிங்க. ஸோ மொத்தமாக கீழே போகிறோம் நம்ம. அது ட்ராபிக்கல் சைட், அதாவது ரிவர் சைடு. அது அல்டிமேட் வியூ. இங்கே பாருங்களேன் மேப்பு, என்ன நடக்குதுன்னே தெரில. ரோடு ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் துண்டாக அது இஷ்டத்துக்கு போயின்னு சம்மந்தமே இல்லாமல். கேப் ஏட்டா நீயும் உனக்கும் பிரச்சனையா? எனக்கும் பிரச்சனை. I don't ever slow up, no I don't take sh**. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take sh**. I got no love for the fakeness. If you wanna play tough
off and wanna hate this, I'll always show up and make a statement. இந்த லிச்சிங்கிற ஊருக்கு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லக்கிம்பூர். ஆனால் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுட்பால், வாலிபால், இது ரெண்டு மெயினாக பார்க்குறேன். கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஓப்பன் இடம்ல, சென்ட்ரலில் சிமெண்ட் பிச்சை போட்டுடுறாங்க. நம்ம ஊரில் சின்ன வயசில் இந்த ஊரில் இருந்தேன்னா கிரிக்கெட் நல்லா விளாண்டுருப்பேன், ஜாலியாக விளாண்டுருப்பேன். நல்லா விளாட்றங்கிறது அப்புறம் காய்ஸ். இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா ஹாவா கேம்ப். நான் தான் சொன்னேனே ஆவா செஞ்சின் அந்த காமெடி மாதிரி இருக்குல்ல, ஆவா கேம்ப். காய்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கிமின், KIMIN, கிமின் அப்படிங்கிற ஊர். இதுதான் வந்து அருணாச்சலோட லாஸ்ட் ஊர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னும் முன்னாடி போனால் இது வந்துருமா அசாம் பார்டர். அதுக்கப்புறம் அசாம் என்ட்ரு ஆகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி பாசிகாட்டு மறுபடியும் அருணாச்சலில் என்ட்ரு ஆகலாம். இதை போட்டிருக்கு பாருங்கள், என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாமா? லால் லுக்கு பவுமாரா கோகா முக்கா கக்கா மக்கா பக்கா புக்கா ஏதோ ஒன்று போங்க. நம்ம பாசிகாட் போகிறோம் அவ்வளோதான். மற்ற ஊர் பேர் நமக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன. பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் பெண்ட் ஆச்சுல, ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ எப்படா ஓட்ட போகிறேன், மாற்றி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாடி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ எல்லாமே அந்த யூஸ்டு ஓட்டணும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தாலும் ஓகே தான். இப்போ வேறு யாராவது ஓட்டினாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு பெருசாக தெரியுது, ஆனால் ரொம்ப தெரியல இருக்குது, ஆனால் இல்லை. நம்ம இப்போ தீஜோ என்டர் ஆகிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அசாம், அருணாச்சல் போயிடுச்சு பின்னாடி. இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அருணாச்சல் வேறு லெவலுங்க. அவங்க வண்டி ஓட்டுற சென்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க மற்றவங்க மேலே வச்சுருக்கிற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ரொம்ப சேஃப் காய்ஸ். நீங்கள் எப்போ வேணால் போகலாம். அண்ட் ஏதோ ஹெல்ப் வேணுன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்ல, அவங்களே பண்ணுவாங்க. ஒரு சில ட்ரக்குக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு டேர்னிங் நிறுத்தி என்னை வச்சுட்டு அதுக்கப்புறம் போனாங்க, செம்ம. ஆனால் அசாமில் அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன். நான் எப்போயுமே சவுத்தை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் டிரைவிங் சென்ஸில். ஆனால் அருணாச்சல் வந்து அதே மிஞ்சிருச்சுங்க, வேறு லெவல். இன்ஃபேக்ட் எதிர்க்கு ஒரு வண்டி வருதுன்னா ஹை பீம்லேருந்து லோ பீம் பண்ணுறாங்க காய்ஸ். நம்ம ஆளுங்கெல்லாம் நம்ம டிம் அடித்தா அவங்க நம்மளுக்கு மறுபடியும் அடிச்சு காட்டுவாங்க டிப்பு அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஆளுங்க காய்ஸ். ஏதோ ரொம்ப பெரிய ஊர் ஆக்சுவலி. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா KTM சர்வீஸ்னு ஒரு போர்டு போட்டுருந்தது. ஹேண்டில் மாற்றிருக்கலாம், ஆனால் நம்ம யூஸ்டு ஆகிட்டோம்ல. சரி ஒரு வாட்டி இந்த மாதிரி ஓட்டுவோமே, அப்போ தான் நம்மளுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது பண்ண வந்தால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ திருப்பி மாற்றி நல்ல வண்டியை ஓட்டுறதை விட உடஞ்ச வண்டியை நம்ம எவ்வளோ நாளும் எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறதான ஸ்கில்லு. அதனால் நான் மாற்றலை. சரி இந்த ஹேண்டில் பாறை வச்சு முடிப்போம் அந்த ட்ரிப்பை. ஊர் பேர் வந்து லக்கிம்பூர். வந்துட்டாங்க லக்கிம்பூருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்? 120 என்னமோ காடிச்சு ஜீரோலேருந்து. 125.3 கரெக்டு தான். விஆர் அட் லக்கிம்பூர். நல்ல பெரிய ஊராக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பைக்கில் எதாவது பிரச்சனைனா இந்த ஊர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம், மைண்ட் இட். இப்போ பாஷிகாட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 182 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி என்னோடய லொக்கேஷன் அவருக்கு அனுப்பணும். எனக்கு தெரிஞ்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 கிலோமீட்டர் பின்னாடி இருப்பாரா, இல்லை 20 கிலோமீட்டர் பின்னாடி இருப்பான்னு நினைக்கிறேன். காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுது. இங்கே ஒரு குட்டி டீ பிரேக் எடுத்தேன். நம்மளால் வந்துட்டார் பாருங்க. நான் 3 மணிக்கு வந்தேங்க. 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். ஒரு டீயும் ஒரு பிஸ்கட்டும் சாப்பிட்டோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 181 கிலோமீட்டர் போகணும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசாம் வழியாகவே தான் போவோம். லாஸ்ட் ஒரு கொஞ்சம் 20-30 கிலோமீட்டர் மட்டும் அருணாச்சல் உள்ளே போவோம். ஸோ பாசிகாட் தான் இப்போயும் பிளான் பண்ணுறோம். இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் தான் சன்லைட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக லைட் ஆகிடும். நாங்கள் கிளம்பலாம் இங்கேருந்து. காய்ஸ் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஆளும் வந்துட்டார், முன்னாடி போயிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அசாம் ரூட்டு தான். ஜோனே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசாம் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு ஐ திங்க் 25 to 30 கிலோமீட்டர் மட்டும் மறுபடியும் அருணாச்சல் உள்ளே போவோம். அதுக்கப்புறம் பாசிகாட்டுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம ஆலோ அண்ட் மெச்சுகா. இன்னும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா போகணும்? இன்றைக்கி நம்ம 179 கிலோமீட்டர் போகணும். கூகுள் மேப் வந்து 7:30 மணின்னு சொல்லுது. பட் நாங்கள் எத்தனை மணிக்கு போகிறோங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ரோடு வந்து நல்லா குடு குதிரை ஓட்டுற மாதிரி இருக்குங்க. வாங்க அப்படியே குதிரை ஓட்டினா போகலாமா? காய்ஸ் பாருங்களேன், நம்மளோட 2 மிரர்லேயும் அந்த சன்செட்டு சூப்பராக தெரியுதுல்ல? தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பயந்துருந்தாங்க ஓட்டுறோம் அந்த ரோட்டில். டக்குன்னு திரும்புகிறாங்க, மாடுலாம் வருது. ஸோ சிங்கிள் ரோடு வேறையா, அதனால் அந்த 80 போதும் இப்போதைக்கு. அண்ட் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிடும் கைஸ். இதுக்கப்புறம் என்ன பெருசாக காட்டுவேன்னு தெரியல, பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா நம்ம பாசிகாட் போயிட்டு கனெக்ட் பண்ணலாம்.
நம்ம ஆள் முன்னாடி இருக்காரா பின்னாடி இருக்காரான்னு எனக்கு தெரியவில்லை மை லாட். ஆனால் எவ்ரி 40 கிலோமீட்டர் நம்ம பிரேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் 15 கிலோமீட்டர் நான் போகணும், அதுக்கப்புறம் பிரேக் எடுப்பேன். பார்க்கலாம் வராரா இல்லை வரலையா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து பாசிகாட். ஒரு குட்டி டீ பிரேக் எடுக்கலான்னு நிப்பாட்டினேன். இங்கே ஒருத்தர் ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தரை மீட் பண்ணேன் பாருங்களேன். ஸோ கரெக்டாக இங்கே நிற்கிறத பார்த்துட்டு அவரே வந்து யார் யூடியூபரா நீங்கள் ட்ராவலரா, ஓகே டீ சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு அவரே வந்து டீ வாங்கி தரேன் அப்படின்னாரு. பட் டீ ஆல்ரெடி சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் வேணாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு இது மட்டும் வாங்கினேன். இது பேர் என்ன, இந்த இது நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் பின்னாடி இருக்காரு. அவர் வந்தோடனே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இருட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா பாசிகாட் போயிட்டு நான் உங்க கூட கனெக்ட் பண்ணுறேன். भैया कैमरा में हेलो बोलेंगे? हाँ हेलो. थैंक यू भैया आपने जो टी ऑफ़र किया. ओके थैंक यू வாங்க கைஸ் கண்டினியூ பண்ணலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 7:32 ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் மறுபடியும் என்ட்ரு ஆக போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சியாங் ரெஸ்டாரண்ட். ठीक है ஓகே வாங்க கைஸ் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் ஸ்டாப் பண்ணுறேன். அண்ட் பாஷிகாட் வந்து 35 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகுது. சிக்கன் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சுற்றி ரைஸாக தாங்க சாப்பிட்டுருக்கோம். ஒரு சரியான ரைடு. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 25 கிலோமீட்டர் இருக்குது பாஷிகாட். அண்ட் அங்கே போயிட்டு ரூமை தேடணும். ஸோ இங்கே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ தட் அந்த டென்ஷன் இருக்காது அப்படின்ட்டு இங்கே சாப்பிட்றோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி நைட் ரைடு தான். அண்ட் ரூம் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஷிகாட்லேருந்து மெச்சுக்கா போவோம் வயா ஆலோ. ஸோ ரோடு வந்து அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் டெரெயின்லாம் மோசமாக இருக்கும் அப்படின்றாங்க. பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர் மறுபடியும் ஒரு ஃபுல் டே ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ தரேன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பாய் கபடி. அண்ட் ராகுல், ஹவுஸ் த ஜோஷ்? Extremely high. Extremely high. See you guys tomorrow. Bye bye.